Hi, hello friends, welcome back to Zubi Talks YouTube channel. Okay, so aptitude series la இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see profit and loss. ஸோ பர்சன்டேஜஸ் டாப்பிக்கில் நம்ம கிளியராக இருந்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜஸில் இன்னும் கிளியராக இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிற வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கு முக்கியமான 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ், அனதர் ஒன் இஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி கடைக்காரவங்க த ஷாப் கீப்பர்ஸ் எவ்வளோ பே பண்ணுறே அந்த பொருளை வாங்குறாங்களோ தட் இஸ் வாட் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் காசு கொடுத்து வாங்குறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எப்போது நமக்கு காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ ஆப்வியஸ்லி ஷாப்கீப்பருக்கு கிடைக்க போகிறது என்னென்னா ப்ராஃபிட். பட் எப்போல்லாம் காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாகவும் செல்லிங் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குதோ அப்போது நமக்கு கிடைக்க போகிறது லாஸ். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜஸில் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராஃபிட் அமௌண்ட் கிடச்சிருக்கோ தட் வில் பி த நியூமரேட்டர் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இதே கான்செப்டை தான் லாஸுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா தட் இஸ் வெரி சிம்பிள். லாஸ் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த லாஸ் ஆன அமௌண்ட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட்டான காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. தட்ஸ் இட். எக்ஸ் ருப்பீஸ்னு வச்சுக்கலாம் காஸ்ட் ப்ரைஸ். இதை நான் என்ன பண்ணணும்னா 20% ப்ராஃபிட்டோட, ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், 20% ப்ராஃபிட்டோட நான் விற்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி பேசிக் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அது இன்டூ 120 டிவைடட் பை 100 மல்டிப்ளை பண்ணணும். இதே கொஸ்டினை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். வேறு ஒரு கொஸ்டின், அங்கேயும் காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது ஒய் அப்படின்ட்டுருக்கு. ஃபைன், இந்த இடத்துல ஒரு 10% என்ன பண்ணுறாங்க லாஸோட கொடுக்கணுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தட் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 10% லாஸ். 100 minus 10 90 டிவைடட் பை 100. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸோட 90% தான் செல்லிங் ப்ரைஸ். அதே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸோட 120% தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த 2 கான்செப்ட் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்கனாலே ஈஸிலி we can solve all the profit and loss question. ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை பாருங்கள். A boy purchased an item for ₹80 and sold it for 100 rupees. What would be his profit percentage? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் வெரி சிம்பிள். Profit percentage is equal to profit amount divided by cost price into 100. Fine. Cost price that is 80 rupees. Selling price is 100 rupees. ஸோ 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கும் அவங்களுக்கு 100 minus 80 that is nothing but 20. இப்போ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So profit amount is 20 divided by cost price is 80 into 100. 0 got cancelled. 1 times 2 here 4 times. Answer is what? 25%. So next question paranga, if selling price of an item is 6/5 of its cost price, then what would be profit in that? ஓகே, ஸோ இங்கே நம்ம ப்ராஃபிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பட் செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் டைரெக்டாக கொடுக்காம செல்லிங் ப்ரைஸை காஸ்ட் ப்ரைஸோடு என்ன பண்ணியிருக்காங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6/5 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் கேல்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே காஸ்ட் ப்ரைஸாகவும் செல்லிங் ப்ரைஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் காஸ்ட் ப்ரைஸை என்ன பண்ண போகிறேன்னா அஷ்யூம் பண்ண போகிறேன். எப்படி அஷ்யூம் பண்ண போகிறேன்? I am just plug as cost price is just 5 rupees. ஸோ இந்த 5 rupees நான் என்ன பண்ணணும் இங்கே plug பண்ண போகிறேன். இங்கே plug பண்ணனா என்ன கிடைக்கும்? 6/5 into 5 which is equal to nothing but 6. அப்போது
காஸ்ட் ப்ரைஸ் 5 ருபீஸாக இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் 6 ருபீஸாக இருக்கும். தட்ஸ் இட். இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெரி சிம்பிள். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 1 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ 1 டிவைடட் பை இதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 5 into 100. So which is equal to 20%. That's it. So this is what the answer. So read the next question. A dishonest wholesaler sell his goods at a cost price and use weight of 800 gram instead of 1 kilogram weight. So what profit will he make? So 1 kilogram, that is nothing but we all know that is 1000 grams. Okay, so 1000 grams க்கு பதிலா அவர் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா 800 கிராம்ஸை என்ன பண்ணுறாரு யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபைன். ஸோ அப்போது 1000க்கு பதிலாக 800 யூஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 200 கிராம்ஸ். ஸோ அப்போ அந்த 200 கிராம்ஸ் தான் என்னவாக இருக்கும் அவர் மேக் பண்ணுற ப்ராஃபிட். இந்த இடத்துல அவரோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1000 கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 1000 கிராம்ஸ் கொடுக்கல. அவர் கொடுத்தது என்னென்னா ஜஸ்ட் 800 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அப்போது அதுதான் இங்கே என்னது காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 200 கிராம்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுறாரு எப்போ 800 கிராம்ஸை கொடுக்கும்போது. தட்ஸ் இட். ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ த சேம் formula. So 0 got cancelled, so 1 time and it is 4 times. So 100 divided by 4, that is nothing but 25%. So this is what the final answer. So இந்த மாதிரி false weighing யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா we need to follow one thing. ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும், எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். A woman went to a shop to bought chocolate at 6 for a rupee. ஸோ 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட் வாங்குறாங்க. To gain 20% profit, how many for a rupee shall she sell? என்ன பண்ணுறாங்கன்னா 1 rupeesக்கு 6 சாக்லேட் வாங்குறாங்க. இப்போ 1 rupeesக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நமக்கு ப்ராஃபிட்டுக்கும் லாஸும் கால்குலேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட்னா ஒரு சாக்லேட் என்னவாக இருக்கும், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா ஒரு சாக்லேட் 1/6 ருபீஸாக இருக்கும். ஃபைன். இப்போ இந்த இடத்துல எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியல. ஸோ செல்லிங் ப்ரைஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, என்ன மேக் பண்ணணும் 20% ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா இந்த 1/6 120% தான் என்னவாக இருக்கும் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு 20% மேக் பண்ணணும். ஸோ 100 + 20 120. இதே லாஸாக இருந்துச்சுன்னா 100 - 20 80%. 0 cancelled and it is 5 times and it is 6 times. 6 got cancelled. So selling price which is equal to 1/5. ஸோ ஒரு சாக்லேட்டோட ப்ரைஸ் 1/5னா 1 ருபீஸ்க்கு நம்மளால் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்க முடியும் 5 சாக்லேட்ஸ் வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஃபைனல் ஆன்சர். டு மேக் 20% ப்ராஃபிட் அந்த பர்சன் என்ன பண்ணணும்னா 1 ரூபாய்க்கு 5 சாக்லேட் கொடுக்கணும். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel. And thank you so much for watching the Zubi Talks YouTube channel.